अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा।
सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति शांति ओम शांति ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் உண்மையான தீபாவளியை நாம் கொண்டாட வேண்டும் சொல்கிறார். எப்போ உண்மையான தீபாவளினா ஆத்மாங்கிற தீபம் சுடர்விட்டு பிரகாசிக்கும்போது தான் உண்மையான தீபாவளி. ஆத்மாவின் ஜோதி எப்போ பிரகாசமாகும்னா நாம் சம்பூர்ண தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். தூய்மை ஆக ஆக ஆத்ம ஜோதி பிரகாசமாகும். எப்போ ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவின் தீபம் சுடர்விட்டு எரிகின்றதோ அப்போ உலகம் உண்மையான தீபாவளி நாள் என்பது கொண்டாடும். அன்பு கடலான பாபாவுடைய குழந்தைகள் நாம் பாபா மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கோம். பாபா சொல்கிற அன்பினுடைய அடையாளம் என்னங்கிறார். அன்பு இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? பாபாவுக்கு குழந்தைகள் மேலே அன்பு இருக்கு. அதனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது எனக்கு பார்க்க பிடிக்கல. குழந்தைகளுடைய குறையை தன்னுடைய குறையாக அவர் உணர்றாரு. ஆகவே சொல்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் உங்களை டர்ன் பண்ணுங்க, மாற்றிக்கோங்க, திருத்தி கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம சமான நிலை, சம்பன்ன நிலை, சம்பூர்ண நிலை அடையணும். சம்பூர்ண ஆகணும்னா ஃபஸ்ட்டு சமான் ஆகணும். சமான் ஆகணும்னா நமக்குள்ள எந்த விதமான பலகீனங்கள் குறைகள் இருக்கக்கூடாது. பாபா எப்படியோ அதே போல் நமக்குள்ள அனைத்து தன்மைகள் நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் அன்பினுடைய அடையாளம் நாம் நம்மை மாற்றிக்கொள்வதுன்னு சொல்கிறார். ஸோ சங்கமயுகம் என்பது நம்ம உணர்ந்துட்டோம். இது கடைசி நேரம் புரிஞ்சிட்டோம். ஆகவே நம்ம பவித்திர ஆத்மாவாக மாறணும். பவித்திரத்தாவினுடைய சக்தி அதிகமாக அதிகமாக ஆத்மாவின் தீபம் சுடர்விட்டெறியும், பிரகாசிக்கும். ஜோதி சுரூபமான பாபாவுடைய நினைவின் மூலமாக நம்முடைய ஆத்ம ஜோதியை பிரகாசிக்க வேண்டும். பல பிறவிகளாக ஆத்மா பரமாத்மாவுடைய தொடர்பு இல்லாமல் தேக அபிமானத்தில் வந்ததுனால, விகாரங்களுக்கு வசமானதுனால
ஆத்மாவுடைய ஒளி வந்து பாபா சொல்கிறாரு அணையில் டிம் ஆயிடுச்சுங்கிறார். இப்போ ஞானம் யோகம் என்ற நெய் ஊற்றி யோகா பண்ண பண்ண பவித்திர ஆத்மா ஆக மீண்டும் ஆத்மா சுடர்விடும் தீபமாக பிரகாசிக்கும் தீபமாக நாம் நம்மை அனுபவம் செய்யணும். மேலும் நம்ம ஸ்ரீமத் பிரகாரம் தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் சொல்கிறார். 26/9/2024 ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி. மீட்டே பச்சே சதா ஸ்ரீமத் பர் சல்னா. இனிமையான குழந்தைகளே, சதா ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். யகி ஸ்ரேஷ்ட புருஷார்த். இதுதான் உயர்ந்த முயற்சியாளர். ஸ்ரீமத் பர் சல்னே சே ஆத்மா கா தீபக் ஜக் ஜாதி ஹே. ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமாக ஆத்மா என்ற தீபம் சுடர்விடுகின்றது. கேள்வி: पूरा पूरा पुरुषार्थ कौन कर सकता है? उच्च पुरुषार्थ क्या है? முழுமையிலும் முழுமையான முயற்சி யார் செய்ய முடியும்? உயர்ந்த முயற்சி என்றால் என்ன? उत्तर: पूरा पुरुषार्थ वही कर सकते जिनका टेंशन व बुद्धियो एक में है. முழு முயற்சி என்பது யார் செய்ய முடியும் என்றால் யாருடைய கவனம் அதாவது புத்தி யோகம் ஒரு தந்தையிடம் இருக்கின்றதோ. सबसे ऊंच पुरुषार्थ है बाप के ऊपर पूरा पूरा कुर्बान जाना. அனைவற்றை விட உயர்ந்த முயற்சி என்பது பாபாவிடம் முழுமையிலும் முழுமையாக பலியாக வேண்டும். குர்பான் जाने वाले बच्चे बाप को बहुत प्रिय लगता है. பலி ஆகக்கூடிய குழந்தைகள் பாபாவுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். கேள்வி: सच्ची सच्ची दीपावली मनाने के लिए बेहद का बाप कौन सा राय देता है? உண்மையிலும் உண்மையான தீபாவளியை கொண்டாடுவதற்கு எல்லையற்ற தந்தை என்ன வழிமுறை கூறுகின்றார்? उत्तर: बच्चे बेहद का पवित्रता को धारण करो. குழந்தாய் எல்லையற்ற தூய்மையினை கடைபிடியுங்கள். தூய்மையிலையும் எல்லையற்ற தூய்மை. பாபா எப்படி பவித்திர கடலா இருக்காரோ அதே போல நம்ம மாஸ்டர் பவித்திர கடலா. நம்முடைய எண்ணம், பார்வை, பேச்சு, செயல்கள், சம்பந்தம், தொடர்பு, உள் உணர்வுகள், சூழ்நிலைகள் எல்லாமே பவித்திரமா இருக்கணும். जब यहाँ बेहद पवित्र बनेंगे, ऐसा ऊंच पुरुषार्थ करेंगे, तब लक्ष्मी नारायण के राज्य में जा सकेंगे. இங்கு நீங்கள் எல்லையற்ற தூய்மையினை கடைபிடித்தால், உயர்ந்த முயற்சியாளர்களாக இருந்தீர்கள் என்றால் லக்ஷ்மி நாராயண் ராஜ்யத்தில் வருவீர்கள். அர்த்தாத் சச்சி சச்சி தீபாவளி கா கார்னேஷன் டே மனா சகே. உண்மையிலும் உண்மையான தீபாவளி என்ற நாள் கார்னேஷன் டே என்பது கொண்டாட முடியும். லக்ஷ்மி நாராயணுக்கு அந்த முடிசூட்டு விழா செய்யக்கூடிய அந்த நாள் தான் உண்மையான தீபாவளின்னு பாபா சொல்றார். ஓம் சாந்தி. பச்சே அபி யஹா பேட்கர் கியா கர் ரஹே? குழந்தைகளே, இங்கு அமர்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? चलते फिरते अथवा यहाँ बैठे बैठे जन्म जन्मांतर की जो पाप सिर पर है उन पापों को याद की यात्रा से विनाश करते हैं. நடந்தாலும் சுற்றினாலும் அமர்ந்தாலும் அநேக பிறவிகள் செய்த பாவம் தலைமீது இருக்கின்றது. அந்த பாவங்களை நினைவு என்ற யாத்திரையின் மூலமாக அழிக்கின்றோம். ஏகே ஆத்மா ஜான்தி ஹே. हम जितना बाप को याद करेंगे उतना पाप कटते. ஆத்மா இதை புரிந்துள்ளது. எதை புரிஞ்சிருக்கு? நம்ம எவ்வளோ பாபாவை நினைவு செய்கின்றோமோ அவ்வளோ பாவங்கள் கட்டாயிடும். பாப் ने तो अच्छी रीति समझाया. பாபா ரொம்ப நல்ல விதமாக புரிய வைத்திருக்கின்றார். பல் யஹா பைட்டே ஹோ தோ பி ஸ்ரீமத் பர் சல்னே வாலே. நீங்கள் இங்கு அமர்ந்திருந்தாலும் ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கக்கூடியவர்கள். உன்கு தோ பாப் கி ராய் அச்சி லகேகா. யார் ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ
அவர்களுக்கு தான் பாபா என்ன டைரக்ஷன் கொடுத்தாலும் அது பிரியமாக இருக்கும். பேகத் கா பாப் ராய் மில்தே பேகத் பவித்ர பன்னா. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை வழிமுறை கூறுகின்றார், குழந்தைகளே எல்லைக்கு அப்பாற்பட்ட தூய்மையாக ஆகுங்கள். तुम यहाँ आए हो बेहद पवित्र बनने के लिए, सो भी बनेंगे याद की यात्रा से. நீங்கள் இங்கு வந்திருப்பதே எல்லையற்ற தூய்மையினை அடைவதற்காக. அது எப்படி அடைவீங்க? யாத் கி யாத்ரா से, நினைவு யாத்திரையின் மூலம். कोई तो बिल्कुल याद कर नहीं सकता, சிலர் முற்றிலும் நினைவு செய்ய முடிவதில்லை. कई समझते हम याद की यात्रा से अपने पाप कट रहे. ஒரு சிலர் நினைக்கிறாங்க நம்ம நினைவு யாத்திரையின் மூலமா பாவங்களை அழித்து கொண்டிருக்கின்றோம். கோயா அப்னா கல்யாண் கர் ரஹே, அவங்க தனக்குத்தானே நன்மை செய்து கொண்டிருக்கின்றார். பாகர் வாலத்து இன் பாத்தோம் கோ ஜான்தே நஹி. வெளி உலகில் உள்ளவர்கள் இந்த விஷயங்கள் ஏதோ தெரியாமல் இருக்காங்க. தும்கோஹி பாப் மிலா, உங்களுக்கு தான் பாபா கிடைச்சிருக்காரு. தும் ரக்தேகோ பாப் கே பாஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்க? பாபாவின் அருகாமையில் இருக்கீங்க. ஜான்தே ஹோ அம் அபி ஈஸ்வரிய சந்தான் பனி. நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க, நாம் ஈஸ்வரனுடைய குழந்தையாக ஆகியுள்ளோம். ஆகே அசுர சந்தாந்தே, முன்னாடி அசுரனுக்கு குழந்தையாக இருந்தோம். அப் அமர சங் ஈஸ்வரி சந்தான் சே, இப்போ நம்முடைய நட்பு ஈஸ்வரனுடைய குழந்தை. கடவுளுக்கு நாம் இப்போ குழந்தையாயிட்டோம். காயன் பிஹினா சங்கு தாரே குசங்கு டுபோயே, மகிமை கூட பாடப்பட்டிருக்கு. நல்ல நட்பு கரை சேர்க்கும், தீய நட்பு மூழ்க வைக்கும். बच्चों को घड़ी घड़ी भूल जाता है हम ईश्वरीय संतान है. குழந்தைகள் அடிக்கடி இதை மறந்துடுறாங்க, நான் ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கின்றேன். तो हमको ईश्वरीय मत पर चलना चाहिए. ஈஸ்வரனுடைய குழந்தை என்றாலே அப்போ ஈஸ்வரன் சொல்லக்கூடிய வழியில தான் நடக்கணும். நாக்கி அப்படி மன்மத் பர், தன்னுடைய மனம் சொன்ன வழியில் நாம் நடக்கக்கூடாது. மன்மத் மனுஷமத் கோ கஹா ஜாத்தா ஹை, மனம் சொல்ல வழி கூட மனித வழி என்று சொல்லப்படுகின்றது. மனுஷமத் அசுர்ஹி ஹோத்தா ஹை, மனிதன் கூறும் வழியாகவும் தீய வழியாகத்தான் இருக்கும், அது அசுர வழின்னு சொல்கிறோம். ஜோ பச்சே அப்னே கல்யாண் சாத்தே தோ பக் பாப் கோ அச்சி ரீதி யாத் கர்த்தே. எந்த குழந்தைகள் தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவங்க நல்ல முறையில் பாபாவை நினைவு செய்வார்கள். சத்தோ பிரதான் பன்னே கேலியே, ஏன் பாபாவை நினைக்கணும்? சத்தோ பிரதானமாக ஆகுவதற்காக. சத்தோ பிரதான் கி மகிமா பி ஹோத்தி ஹே, சத்தோ பிரதான தன்மைக்கு தான் மகிமைகள் பாடப்படுகின்றது. பரோபர் ஜான்தே சுகதாம் கி மாலிக் பந்தே ஹே நம்பர் வார். சுகதாமத்திற்கே மாலிக்காக எப்படி ஆகிறாங்க? नंबर वार. जितना जितना श्रीमत पर चलते उतना ऊंच पद पाते हैं. எந்த அளவு நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை அடைகிறீர்கள். ஜித்னா அப்னா மத் பர் சல்தே து பத் பிரஷ்ட ஹோ ஜாயே. எவ்வளோ தன்னுடைய மன வழியில் நடக்கின்றீர்களோ அவ்வளோ பதவி பிரஷ்டமாயிடும். அப்னா கல்யாண் கர்னே கே லியே பாப் கி டைரக்ஷன் தோ மில்தி ரஹதி. தனக்குத்தானே நன்மை செய்து கொள்வதற்காகத்தான் பாபா டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாபா ने समझाया एक भी पुरुषार्थी है. பாபா புரிய வைக்கின்றார், இந்த பிரம்மா கூட முயற்சியாளர். जो जितना याद करते उनको भी पाप कटता है. யார் எவ்வளவு நினைவு செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் கட்டாகுது. याद की यात्रा बिगड़ तो पवित्र बन नहीं सकेंगे. யோகா பண்ணாம, நினைவு என்ற யாத்திரை பண்ணாம நாம் தூய்மையாக ஆக முடியாது. உட்தே பைத்தே சல்தே ஹி ஓனா ரக்னா. எழுந்தாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் நமக்குள்ள இந்த ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். எந்த சிந்தனை? நான் பாபா நினைவில் எல்லாமே செய்யணும். तुम बच्चों को कितना वर्ष से शिक्षा मिली है?
तो समझते हम बहुत दूर है. குழந்தைகளாகி உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக இந்த படிப்பு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் நிறைய குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க, நான் இன்னும் வெகு தொலைவில் இருக்கேன். இத்தனா பாப்கோ யாத் நஹி கர், அந்தளவு பாபாவை நினைவு செய்ய முடியவில்லை. சத்தோ பிரதான் பன்னிமி போத் டைம் லக்சாய். சத்தோ பிரதான நிலை அடைவதற்கு ரொம்ப டைம் தேவையார். இஸ் बीच में शरीर छूट जाए तो कल्पांतर के लिए कम पद्हुज. இதற்கிடையிலே நாம் இந்த உடலை விட்டுட்டோன்னா அப்போ கல்பாந்திரத்துக்கு நம்முடைய பதவி குறைந்துவிடும். ஆகவே இப்போ ஹெல்த்தியாக இருக்கும்போதே, நல்ல சூழ்நிலை இருக்கும்போதே பாபா நினைவில் அதிக கவனம் கொடுக்கணும். ईश्वर की बनेगी तो उनसे पूरा वर्षा लेने का पुरुषार्थ करना चाहिए. ஈஸ்வரனுடைய குழந்தையாக ஆயிருக்கோம். ஆகவே நாம் அவர்கிட்ட முழு ஆஸ்தி பெற முயற்சி செய்யணும். புத்தி ஏக் தரஃப் ஹி ரக்னி சாஹியே. புத்தி ஒரே பக்கம் இருக்கணும். தும்கோ அப் ஸ்ரீமத் பில்தி ஊஞ்சித்தே ஊஞ்ச் பகவான் ஹி. இப்போ உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்திருக்கின்றது. அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். உன்கி மத்ப நகி சலங்கே தோ போத் தோக்கா கை. அவருடைய வழிப்படி நீங்கள் நடக்கவில்லை என்றால் மிகுந்த ஏமாற்றத்தை அடைவீர்கள். சல்தே ஹோ வா நஹி வக்தோ தும் ஜானோ और शिव बाबा जा. நீங்கள் நடக்கின்றீர்களா அல்லது இல்லையா அது உங்களுக்கு தெரியும் மற்றும் शिव बाबाக்கு தெரியும். तुमको पुरुषार्थ करने वाला शिव बाबा है. உங்களை முயற்சி செய்விக்கக்கூடியவர் शिव बाबा. தேகதாரி சப் புருஷார்த் கர்த்தா. தேகம் உள்ளவங்க அனைவருமே முயற்சியாளர்கள். எக் பி தேகதாரி ஹே. இந்த பிரம்மாவோட தேகம் உடையவர். இன்கோ शिव बाबा पुरुषार्थ कराता. பிரம்ம பாபாவை கூட शिव बाबा முயற்சி செய்விக்கின்றார். பச்சோं को ही पुरुषार्थ करना है. அவர் முயற்சி என்ன செய்யணும்னு சொல்லி தர்றார். பட் அது செய்ய வேண்டியது யாரு? குழந்தைகளுடைய வேலை தான். மூல் பாத் பத்தித்தோं को पावन बनाने की. முக்கியமான விஷயம் என்ன? பத்தித்த தன்மையிலிருந்து பாவனமாக ஆக வேண்டும். वैसे दुनिया में पावन तो बहुत होती है, சன்னியாசி तो पवित्र रखती है. உலகத்தில் நிறைய பேர் பாவனமாக இருக்காங்க. உதாரணமாக சன்னியாசிகள் எத்தனை பேர் தூய்மையாக வாழ்கிறாங்க. வக்தோ ஏக் ஜனம் கே லியே பாவன் பந்தே. ஆனாலும் அவங்க ஒரு பிறவிக்காக தான் பாவனம் ஆகிறார்கள். ஐசே பௌத்தே ஜோ இஸ் ஜனம் மே பால் பிரம்மச்சாரி இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் பால பிரம்மச்சாரியாகவே வாழ்கிறாங்க. வ கோய் துனியாக்கோ மதத் நஹி தே சக்தே பவித்திரத்தா. அவங்க உலகத்துக்கு எந்த விதத்திலையும் தூய்மையின் உதவி கொடுக்கறதில்லை. மதத் தப் ஹோ ஜப்கி ஸ்ரீமத் பர் பாவன் பனே. எப்போ உதவியாக மாறும்? நம்ம ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலமாக. பாபா அவங்கெல்லாம் பவித்திரமாக இருந்தாலும் அது உலகத்துக்கு ஏதோ உதவி இல்லைங்கிறாரு. ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வில் ஸ்ரேஷ்ட சங்கல்பத்தை, நான் பரம பவித்திர ஆத்மா, நான் பவித்திர கடல் பாபாவுடைய குழந்தைன்னு அவருடைய தொடர்பு வைக்கிறதில்லை. ஏன்னா ஸ்ரேஷ்ட சங்கல்பத்தால் தான் பாபா என்ன சொல்கிறாரு, ஸ்ரேஷ்டமான ஸ்திதி வரும். ஸ்ரேஷ்ட ஸ்திதி தான் ஸ்ரேஷ்ட வைப்ரேஷனை பரப்பு. பட் அவங்களுக்கு அந்த ஸ்ரேஷ்ட எண்ணமே இல்லை. பவித்திரமாக இருக்காங்க, பாலபிரம்மச்சரியாக இருக்காங்க, நல்லதுன்னு. பட் ஸ்ரேஷ்ட எண்ணம் இல்லாதனால அவங்களால ஸ்ரேஷ்ட வைப்ரேஷனை உருவாக்க முடியாது. அதனால் பாபா சொல்கிற அவங்க பவித்திரமாக வாழ்ந்தாலும் எதுவும் உலகத்துக்கு உதவி இல்லை. உதவிங்கிறது எப்போ ஆகுது? ஸ்ரீமத் படி நடக்கும். ஸ்ரீமத் பர் பாவன் பனே அவர் துனியாக்கோ பாவன் பன. ஸ்ரீமத் படி நாம் தூய்மையாக இருந்து உலகத்தையும் தூய்மையாக ஆக்குகின்றோம். அபி தும்கோ ஸ்ரீமத் மில் ரஹி ஹே. இப்போ உங்களுக்கு ஸ்ரீமத் என்பது கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஜென்ம ஜென்மாந்தர்த்தோ அசுரமத் பர் சல்தே ஹோ. பல பிறவிகளாக தீய வழி, அசுர வழியில் நடந்தீங்க. அப் தும் ஜான்தே ஹோ சுகதாம் கி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹே. இப்போ நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், சுகமான உலகம்
ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. जितना हम श्रीमत पर पुरुषा करेंगे उतना ऊंच पद पाए. எவ்வளோ நம்ம ஸ்ரீமத் பிரகாரம் முயற்சி செய்கின்றோமோ அவ்வளோ உயர்ந்த பதவி என்பது கிடைக்கும். எக் பிரம்மா கி மத் நகி, இது எதுவுமே பிரம்மா சொல்லக்கூடிய வழிமுறை அல்ல. எக் தோ புருஷார்த்திகை, இவரும் ஒரு முயற்சியாளர் தான். இன்கா புருஷார்த் ஜரூர் இத்தனா ஊஞ்சே தப் லக்ஷ்மி நாராயண், இவருடைய முயற்சி அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கு. ஆகவே தான் இவர் லக்ஷ்மி நாராயணாக ஆகிறாரு. ஸ்ரீமத் பர் சல்னா படே மன்மத் பர் நஹி, ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும், மன வழியில் நடக்கக்கூடாது. அப்பனே ஆத்மா கி ஜோதிக்கோ ஜஹானாகே, தன்னுடைய ஆத்மா என்ற தீபத்தை சுடர்விடச் செய்ய வேண்டும். அபி தீபாவளி ஆத்திகை, இப்போ தீபாவளி என்பது வருகின்றது. சத்தியமே தீபாவளி ஹோத்தி நகி, சத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் கொண்டாட்டம் என்ற தீபாவளி கொண்டாடுறது கிடையாது. சிர்ஃப் காரணேஷன் ஹே, முடிசூட்டு விழா என்ற நாள் தான் நடைபெறும். பாக்கி ஆத்மா தோ சத்தோ பிரதான் பன் ஜாதி ஹே, மற்றபடி அனைத்து ஆத்மாக்களும் சத்தோ பிரதானம் ஆயிடும். எக் ஜோ தீபாவளி மனாத்தே வகை ஜூட், இன்னைக்கு இவர்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளி எல்லாமே பொய்யானது. बाहर की दीपक जगाती, वहाँ तो घर घर में दीप जगा हुआ हो, अर्थात सबकी आत्मा सतो प्रदान रखती है. இன்னைக்கு தீபாவளினா அகல் விளக்கு ஏற்றுறாங்க. வெளியில தான் பல்வேறு விதமான விளக்குகளை ஏற்றி வைக்கிறாங்க. தீப ஒளின்னு சொல்லி தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அங்கே அந்த மாதிரியெல்லாம் எந்த தீபங்கள் ஏற்றி வைக்கிறதுலாம் கிடையாது. அங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய ஆத்ம தீபம் சுடர் விட்டு பிரகாசிக்கும். ஏன்னா சத்தோ பிரதானமாக இருக்காங்க. 21 ஜனம் கிளை ஞான் கிருத்து படுஜாத், 21 பிறவிகளுக்கு ஞானம் என்ற நெய் ஊற்றினார் பாபா. சங்கமத்தில் அவ்வளோ ஞானம் ஊற்றி ஆத்மாவை பிரகாசிக்க வைக்கிறார். 21 ஜென்மம் அது சுடர் விட்டேறி. फिर आहिस्ते आहिस्ते कम होती होती इस समय ज्योति உஜ்ஜிகே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும், அந்த தீப ஒளியானது குறையும். இப்போ ரொம்ப மங்கி போச்சு. முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுடைய தீபமும் டிம் ஆயிடுச்சு. இஸ்மே காஸ் பாரத்வாசி ஆம் துனியா, இதுலேயும் முக்கியமாக பாரதவாசிகள். ஏன்னா இங்கே தான் சத்தியுகம் தேவீக உலகம் இருந்தது. அதிகமான ஜென்மம் எடுத்தது தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் தான். அதனால் அவங்களுடைய ஆத்ம தீபம் தான் ரொம்ப மங்கி போச்சு. அபி பாப்பாத்மா தோ சப், இப்பொழுது அனைவரும் பாப்பாத்மாக்கள். சப்கி கயாமத் கா சமயம், எல்லாருமே இப்போ கயாமத் சுடுகாட்டுக்கு போகக்கூடிய நேரம். சப்கோ இசாப் கிதாப் சுக்து கர்னா ஹே, அனைவரும் அவரவருடைய கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். அபி தும் பச்சோं को पुरुषार्थ करना ऊंचे से ऊंच पद पाने, இப்பொழுது குழந்தைகள் புருஷார்த்தம் செய்யணும் உயர்ந்திலும் உயர்ந்த பதவியை பெறுவதற்காக. ஸ்ரீமத் பர் சல்னே से ही पाएगा, ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலமாகத்தான் உயர்ந்த பதவி பெற முடியும். रावण राज्य में तो शिव बाबा की बहुत अवज्ञा किया है. ராவண ராஜ்யத்தில் நாம் சிவ தந்தையை மிகவும் அவமரியாதை செய்தோம். அபி உன்கி ஃபர்மான் பர் நஹி சலேங்கே தோ பஹுத் தோக்கா காய், இப்பொழுதும் நீங்கள் அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை என்றால் மிகுந்த ஏமாற்றத்தை அடைவீர்கள். உன்கோ ஹி புலாயா ஹை ஆக்கர் ஹம்கோ பாவன் பனாவோ, அவரைத்தான் நம்ம அழைத்தோம், நீங்கள் எங்களை பாவனமாக ஆக்குங்கள். अब अपना कल्याण करने के लिए शिव बाबा की श्रीमत पर चलना पड़े, நீங்கள் தனக்கு தானே நன்மை செய்து கொள்வதற்காக சிவ தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நஹி தோ பஹுத் அகல்யான் ஹோ ஜாய், இல்லைன்னா ரொம்பவும் தீமைகள் தான் ஏற்படும். मीठे मीठे बच्चे एक भी जानते हो शिव बाबा की याद बिगर हम संपूर्ण पावन बन नहीं सकते. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், நாம் அறிந்து கொண்டோம், சிவ தந்தையை நினைவு செய்யாமல் நாம் சம்பூர்ண தூய்மையாக ஆக முடியாது. तुमको इतना वर्ष हुई फिर भी
ज्ञान की धारण क्यों नहीं होता? உங்களுக்கு இத்தனை வருஷங்கள் ஆச்சு, ஆனால் ஏன் ஞான தாரணை ஆகுவதில்லை? सोने के बर्तन में ही धारण होगा. புத்தி தங்க பாத்திரம் போல் இருந்தாதான் ஞான தாரணை ஏற்படும். नए नए बच्चे कितना सर्विसबल हो जाता है, फर्क देखो कितना है. புதிய புதிய குழந்தைகள் மிகுந்த சேவை செய்கிறான். எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்கன்னு பாபா சொல்றார். புராண பச்சி இத்தனை யாத்கி யாத்திராமே நகி ரஹதே. பழைய குழந்தைகள் அந்த அளவுக்கு நினைவு யாத்திரையில் இருக்கிறதில்ல. ஜித்னா நயார், எவ்வளோ புதிய குழந்தைகள் யோகா பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பழைய குழந்தைகள் செய்யறதில்ல. கை அச்சே शिव बाबा की लाडले बच्चे आते ही कितना सर्विस कर. சில குழந்தைகள் மிக शिव பாபாவுடைய செல்லமான குழந்தைகளாக இருக்காங்க, நல்லா சேவை பண்ணுறாங்க. जैसे शिव बाबा की पिछड़ी आत्मा को कुर्बान कर दिया. शिव बाबा முன்னாடி ஆத்மாவை முழுமையாக பலி கொடுத்துட்றாங்க. குர்பான் करने से फिर सर्विस भी कितना करते. பாபாட்ட பலி ஆயிடுறாங்க, மிகவும் நிறைய சேவை செய்கிறான். जैसे कि शिव बाबा की पिछड़ी में आत्मा कुर्बान करने से फिर सर्विस भी कितना कर. कितनी प्रिय मीठ लगता है. बाप को मदद करते तो याद की यात्रा में रहने से. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகள் ரொம்ப பிரியமான குழந்தைகளாக இருக்காங்க. பாபாவுக்கு உதவி செய்வது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய நினைவு யாத்திரையில் இருக்கும்போது தான் நாம் உதவி செய்கிறோம். பாப் கத்தி முஜி யாத் கரோ தோ பாவன் பனி. பாபா சொல்கிற என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பாவனமாக ஆகுவீர்கள். புலாயாகி முஜே ஆக்கர் பாவன் பனாவோ தோ அப் பாப் கத்தி முஜே யாத் கர்த்தீர். நீங்கள் என்னை எதற்காக கூப்பிட்டீங்க? நீங்கள் எங்களை பாவனமாக ஆக்குங்க. இப்போ கூப்பிட்டதே என்னை தூய்மையாக ஆக்குவதற்காக தான் கூப்பிட்டீங்க. அதனால் இப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இப்போ நீங்கள் என்னை நினைவு செய்யுங்க, அப்போ தான் நீங்கள் பாவன ஆக முடியும். தேக்கே சம்பந்த் சப் தியாக் கர்னா பட. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் பண்ணும். மித்திர சம்பந்தி அதிக்குபி யாத் ந ரஹே. சொந்த பந்தங்களுடைய நினைவு கூட இருக்கக்கூடாது. சிவாய் ஏக் பாப் ஹே தப் ஹி ஊஞ்ச் பத். ஒரு பாபா நினைவு மட்டும்தான் இருக்கு, அப்போ தான் நீங்கள் உயர்ந்த பதவி பெற முடியும். யாத் நகி கரேங்கே தோ ஊஞ்ச் பத் பா நகி சகேங்கே. நினைவு செய்யவில்லை என்றால் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. பாப் தாதா பி சமஜ் சக்தா. இதெல்லாம் பாப் தாதா புரிந்து கொள்கிறார். தும் பச்சே பி சாந்தே ஹோ நயே நயே ஆத்தே ஹே சமஸ்தே தின் பிரதிதின் சுதர்த்தே. குழந்தைகள் இதெல்லாம் புரிஞ்சிருக்கீங்க. புதிய புதிய குழந்தைகள் எல்லாமே வர்றாங்க, ஆனால் அவங்க தன்னைத்தானே திருத்தி கொள்கிறார்கள். ஸ்ரீமத் பர் சல்னே சே ஹி சுதர்த்தே ஹே. ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலமாகத்தான் தன்னை திருத்திக் கொள்கிறார்கள். குரோது பர்பி புருஷார்த் கர்த்தே கர்த்தே ஜீத் பத். கோபத்தின் மீது கூட முயற்சி செய்து செய்து வெற்றி அடைகிறார்கள். तो बाबी समझाते खराबियों को निकालते रहो. பாபா கூட கூறிக்கொண்டே இருக்கின்றார், என்னெல்லாம் கெட்டது உள்ள இருக்கோ அதெல்லாம் வெளியே நீக்கிடுங்க. குரோத் படா கராப் ஹை. கோபம் ரொம்ப மோசமானது. अपने अंदर को भी जलाते दूसरों को भी जला. தன்னைத்தானே எரித்து கொள்கிறார்கள், மற்றவங்களையும் எரிக்கிறான். வக்பி நிக்கால்னாச்சு, அதெல்லாம் நீக்கிவிட வேண்டும். பச்சே பாப் கி ஸ்ரீமத் பர் நஹி சல்தே பத் கம் ஹோ ஜா. குழந்தைகள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பதவி குறைந்துவிடும். तो जन्म जन्मांतर कल्प कल्पांतर का घाटा पड़ जाता. பல பிறவிகளுக்கும் ஒவ்வொரு கல்பத்துக்கும் அவங்க என்ன ஆயிடுறாங்க, நஷ்டத்தை அடையிறா. இப்போ மட்டும் இல்லை, பல பிறவிகளுடைய பாக்கியமும் குறைஞ்சிடும், கல்பமும் குறைந்து விடும். बच्चे जानते हो वक्त जिस्मानी पढ़ाई एक रूहानी पढ़ाई रूहानी बाप पढ़. குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க, அதெல்லாம் உலகாயுத கல்வி. இது ஒன்றுதான் ஆன்மீக கல்வி. ஆன்மீக தந்தை கற்பிக்கிறார். हर प्रकार की संभाल भी होती रहती. பாபா அனைத்து விதத்திலையும் குழந்தைகளை பாதுகாக்கின்றார். कोई विकारी यहाँ अंदर में आ न सके. விக்காரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்
இங்கே மதுபனுக்குள்ளே வந்து உட்கார முடியாது. बीमारी आदि में भी विकारी मित्र संबंधी आए एक तो अच्छा नहीं. நோய் நொடிகள் வந்த காலத்திலையும் உங்களுடைய விகாரத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் வருவது நல்லதல்ல. कोई विकारी यहाँ अंदर आ न सके, पसंद भी हम न करे, नहीं तो अंतकाल वक्त मित्र संबंधी ही याद पड़ेगा. சொந்த பந்தங்கள்லாம் வந்து தங்கிறது, நமக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க பார்க்க கவனிச்சுக்க இருக்காங்க. இதெல்லாம் நல்லது கிடையாது. ஏன்னா கடைசி நேரத்தில் மீண்டும் அதே உறவினர்கள் தான் நினைவு வருவாங்க. फिर वह ऊंच पद पा न सकी, அவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாக்தோ புருஷார்த் கராத்தா ஹே, பாபா முயற்சி செய்வித்து கொண்டே இருக்கின்றார். கைவி யாதனா ஆய், யாருடைய நினைவு நமக்கு வரக்கூடாது. ऐसे नहीं हम बीमारी है इसलिए मित्र संबंधी आए देखने के लिए. அப்படி இல்லை, நமக்கு நோய் வந்துடுச்சு அதனால் நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம் வர்றாங்க நம்மளை பார்க்கறதுக்கு. நகி உன்கோ புல காய்தா நகி, அந்த நேரம் நம்ம உடம்பு சரியில்லாதப்ப அவங்களெல்லாம் கூப்பிட்றது விதிமுறை கிடையாது. யாருக்கு பாபா சொல்கிறாரு, சென்ட்ரல்லே இருக்காங்க, சரண்டராய் மதுபனில் இருக்காங்க, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அந்த நேரம் உறவினர்களை நாம் வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. कायदा से चलने से ही सद्गति होता है. விதிமுறைப்படி நடப்பதன் மூலமாக தான் சத்கதி ஏற்படும். நகி तो मुफ्त अपने को नुकसान पहुंचाते, இல்லைன்னா தானே தனக்கு நஷ்டத்தை அடைகிறார்கள். பரந்து தமோ பிரதான் புத்தி சமஸ்தே நெய், ஆனால் புத்தி தமோ பிரதானமாக இருக்கின்றது. ஆனால் பாபா சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஈஸ்வர் ராய் தேத்தே சுதத்தே நெகி, ஈஸ்வரனே வந்து வழிமுறை சொன்னாலும் தன்னைத்தான் திருத்திக் கொள்வதில்லை. படா கபர்தாரி சே சல்னா சாஹியே, மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நாம் நடக்கணும். ஏஹை ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலிஸ்தான், இது வந்து புனிதத்திலும் புனிதமான இடம். பத்தித் டஹர் ந சகே, பத்தீதமானவர்கள் இங்கு நிலைக்க முடியாது. மித்திர சம்பந்தி ஆதி யாது ஹோகா தோ மரணே சமய ஜரூர் வக் யாதாய், சொந்த பந்தங்களுடைய நினைவுகள் இருந்தால் மரணம் தருவாயிலும் அவங்க நினைவு தான் வரும். தேக அபிமான் மே ஆனே சே அப்னே கோ ஹி நுக்சான் பहुंचाते हो, தேகம் என்ற எண்ணம் வர்றதுனால்தான் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. சஜாக்க நிமித் பன்படுத்து, அவங்க தண்டனைக்கு ஆளாயிடுறாங்க. ஸ்ரீமத் पर न चलने से बड़ी दुर्गति हो जाती, ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால அவங்க துர்கதியை அடைகிறாங்க. சர்வீஸ் லாயக் பண்ண சகே, சேவைக்கு தகுதியானவர்களாக அவங்க ஆகிறதில்லை. கித்னா பி மாத்தா மாறே பரந்து சர்வீஸ் லாயக் ஹோ நகி சக்தா, எவ்வளோதான் தலை உடைத்து கொண்டாலும் அவங்க சேவைக்கு தகுதியானவர்களாக ஆகிறதில்லை. அவிக்யா கௌதோ பத்தர் புத்தி பஞ்சாத், அவமரியாதை செய்வதன் மூலமாக கல் புத்தியானவர்களாக ஆயிடுறாங்க. ஊப்பர் சென்னை பதிலே நீச்சே கிர் ஜாத்தி ஹே, முன்னேற்றத்தில் போகிறது பதிலாக இன்னும் கீழே போயிடான். பாக்தோக்கே பச்சோங்கோ ஆக்ஞாகாரி பண்ணா சாஹியே, பாபா சொல்கிற குழந்தைகளே கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவங்களாக ஆகணும். நகி तो पद भ्रष्ट हो पड़े, இல்லைன்னா பதவி भ्रष्टமாயிடும். लौकिक बाप के पास भी 4-5 बच्चा होता है, परंतु उनमें भी जो आज्ञाकारी होते हैं वही बच्चे प्रिय लगते हैं. லௌகிக்கத்தில் அப்பா கிட்ட கூட 4 குழந்தை 5 குழந்தை இருக்கலாம். ஆனால் எந்த குழந்தை அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு நடக்கிறாங்களோ அந்த குழந்தைங்க மேலே தான் அந்த பேரண்ட்ஸுக்கு பாசம் வரும். ஆக்ஞாகாரி நகித்தோ துக்கி தி, அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடக்காத குழந்தைகள் அவங்க அந்த பேரண்ட்ஸுக்கு துக்கம்தான் கொடுப்பாங்க. அபி தும் பச்சோக்கும் தோனோ பாப் பௌத் படே மிலே, இப்போ நமக்கு 2 தந்தை மிக உயர்வானவர் கிடைத்திருக்கின்றார். உன்கி அவிக்யா நகி கர்ணி, அவர்களை நாம் ஒரு பொழுதும் அவமரியாதை செய்யக்கூடாது. அவிக்யா கரேங்கே தோ ஜென்ம ஜென்மாந்தர் கல்ப கல்பாந்தர் பௌத் கம் பது பாய், அவமரியாதை செய்தீர்கள் என்றால் பிறவி பிறவிகளாக கல்ப கல்பமாக நீங்கள் குறைந்த பதவி. சத்தியத்தில் நம்முடைய ஸ்டேட்டஸ் குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக 84 பர்த்லேயும் பதவி குறைஞ்சி போயிடும். அதனால தான் பாபா சொல்லார், ஜென்ம ஜென்மத்துக்கும் கல்ப கல்பத்துக்கும் பதவி குறைஞ்சிருது.
पुरुषा ऐसे करना जो अंत में एक शिव बाबा की याद है. அப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும். இறுதி நேரத்தில் உங்களுக்கு ஒரு தந்தையின் நினைவு வர வேண்டும். बाप कहती मैं जान सकता हूँ अरे क्या पुरुषार्थ. பாபாவுக்கு தெரியுது யார் யார் என்னென்ன எப்படி முயற்சி பண்ணுறாங்க. कोई तो बहुत थोड़ा याद करते हैं. ஒரு சிலர் கொஞ்சம்தான் பாபாவை நினைக்கிறாங்க. பாக்கி तो अपने मित्र संबंधी को ही याद. மற்றபடி தன்னுடைய சொந்த பந்தங்களை தான் நினைவு செய்கிறாங்க. वह इतना खुशी में नहीं रख सकते. அவங்க அவ்வளோ குஷியில் இருக்க முடியாது. ஊஞ்ச் பத் பானா சகி, உயர்ந்த பதவி பெற முடியாது. तुम्हारा तो रोज सदगुरुवार है. உங்களுக்கு தினம்தோறுமே सदगुरुवार. பிரகஸ்பதி की दिन कॉलेज में बैठता है. பிரகஸ்பதி நாளன்று பள்ளியில் கல்லூரியில் குழந்தைகளை சேர்ப்பாங்க. வகை ஜிஸ்மானி வித்யா, அது எல்லாமே ஸ்தூல கல்வி. ஏக் தோ रूहानी विद्या, இது ஆன்மீக கல்வி. तुम जानते हो शिव बाबा हमारा बाप टीचर सदगुरु है. நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க சிவ் பாபா நமக்கு அப்பாவாக தந்தையாக டீச்சராக சத்குருவாக இருக்கிறார். அந்தர் பௌத் குஷி இருக்கு. உள்ளுக்குள்ள ரொம்ப குஷி இருக்கு. பாத் மத் பூச்சோ, கேட்கவே வேண்டாம். எவ்வளோ பெரிய பாபா கிடைச்சிருக்காரு. அப்போ உள்ளுக்குள்ள அளவற்ற குஷி இருக்கு. குஷி ஹைத்தோ அவரும் கோபி குஷ் கர்னேக்கா புருஷா. உங்களுடைய உள்ளத்தில் குஷி இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு குஷி கொடுக்க முடியும். பச்சியா தேக்கோ கித்தனா மேனத் கர்த்தி இருக்கு. இந்த பெண் குழந்தைகள் பாருங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. தினராத் கியூங்கி ஒண்டர்ஃபுல் கியான் ஹேனா, இரவும் பகலும் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு விசித்திரமான ஞானம். बाप दादा को तरस पड़ता है. कई बच्चे बेज समझी से कितना घाटा. பாபாவுக்கு இறக்கம் வருது. சில குழந்தைகள் புத்தி இல்லாத காரணத்தினால எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். தேக அபிமான் மே அக்கர் அந்தர் மே படா ஜல்தா. தேக அபிமானத்தில் உள்ளுக்குள்ள ரொம்ப எரிஞ்சு போகிறா. குரோதுவி மனுஷிய தாம்பா ஜெய்சா லால் ஹோஜா. கோபத்தில் மனிதர்கள் எப்படி ஆயிடுறாங்க. அப்படியே முகம் கண்ணு எல்லாமே செவந்து போயிடுது. குரோத் மனுஷக்கோ ஜலாத்தா ஹே. கோபம் மனிதனை எரிக்கின்றது. காம் காலா மனாதித். காம விகாரம் கருப்பாக ஆக்கிறது. மோக் அத்வா லோபி இத்தனா ஜல்தே நகி. மோகம் மற்றும் பேராசை இதனால கூட அவங்க அந்த அளவுக்கு எரியறதில்லை. குரோதுமே ஜல்தா. கோபம் வரும்போது தான் அவங்க அப்படியே எரியிறாங்களாம். குரோத் கா பூத் பௌத் ஓமே ஹை. கோபம் என்ற பூதம் அநேகருக்குள் இருக்கு. கித்னா லடுத்தே ஹை. எவ்வளோ சண்டை போடுறாங்க. லட்னே சே அப்னா ஹி நுக்சான் கர் லேத்தா ஹை. யுத்தம் பண்ணுறதுனால சண்டையிடுறதுனால தனக்கே தான் நஷ்டத்தடைகிறாங்க. நிராகார் சாக்கார் தோனோக்கி அவிக்யா கர்த்தே. தோ சிவ் பாபாவையும் அவமரியாதை பண்ணுறாங்க, பிரம்ம பாபாவையும் அவமரியாதை செய்கிறாங்க. பாப் சமஸ்தே எக் கப்புத். பாபா புரிஞ்சுக்கிறார் இது கெட்ட குழந்தை, நல்ல குழந்தை கிடையாது. யார் கோவப்பட்டு தன்னைத்தானே எரிச்சுக்கிறாங்களோ, மற்றவங்களையும் எரிக்கிறாங்களோ, பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு மரியாதை கொடுக்கறதுலையோ அவங்களாம் கெட்ட குழந்தைங்க. மேனத் கரங்கே தோ ஊஞ்ச் பத் பாய். முயற்சி செய்தால் உயர்ந்த பதவி கிடைக்கும். तो अपना कल्याण के लिए सब संबंध बुला देना. தனக்குத்தானே நன்மை செய்து கொள்ளணும்னா அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். சிவாய் ஏக் பாப் கே கிஸ்கி பி யாத் நஹி கர். ஒரு பாபாவை தவிர வேற யாரையுமே நினைவு செய்யாதீர்கள். घर में रहते संबंधियों को देते शिव बाबा को याद. வீட்டில் இருந்தாலும் உற்றார் உறவினர்களை பார்த்தாலும் நம்ம புத்தியில் பாபாவை தான் நினைக்கிறோம். தும்ஹோ சங்கம் பர். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். அப்போ அப்படின்னா நயா கர்கோ சாந்திதாம் கோ யாத் கர். இப்போ நீங்கள் உங்களுடைய புதிய வீடு மற்றும் ஆத்மலோகம் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். எக் தோ பேஹத் கி படாய் ஹேனா. இது ஒரு எல்லையற்ற கல்வி. பாப் சிக்ஷா தேते इसमें बच्चों को फायदा है. பாபா கற்றுத்தரக்கூடிய கல்வி குழந்தைகளுக்கு அநேக நன்மைகளை ஏற்படுத்தும்.
कई बच्चे अपने बेढंगी चलने से मुफ्त अपने को नुकसान पहुंचाता है. ஒரு சில குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, பாபா சொல்கிறத கேட்காம அதை அலட்சியப்படுத்திட்டு தன்னுடைய மன வழியில் நடக்கிறாங்க. இதனால் அவங்க நஷ்டத்தை அடையிறாங்க. पुरुषार्थ करते विश्व की बादशाह लेने की, परंतु माया बिल्ली कान काट लेते. முயற்சி செய்கிறாங்க உலக ராஜ்யத்தை அடைவதற்காக. ஆனால் மாயை என்ற பூனை என்ன பண்ணுது, காதை கடிச்சிருது. जन्म लिया कहते हम एक पद पाएंगे परंतु माया बिल्ली लेने नहीं देते. பிறப்பெடுத்தீங்க, எடுத்தவுடனே நாங்கள் இந்த பதவி அடைய போகிறோன்னு சொல்கிறீங்க. ஆனால் மாயை என்ற பூனை என்ன பண்ணுதாமா, அந்த உயர்ந்த பதவியை அடைய விடமாட்டேன். பதவி கெடுத்துருது. மாயா படா ஜோர் சே வார் கர் தேதி ஹி. மாயா ரொம்ப வேகமாக அவங்க மேலே யுத்தம் ஏற்படும். தும் யஹா ஆத்தே ஹோ ராஜ்ய லேனிக்கு, நீங்கள் இங்கே வருவதே ராஜ்யத்தை பெறுவதற்காக. பரந்து மாயா ஹைரான் கர்தி, ஆனால் மாயை ரொம்ப தொந்தரவு செய்கின்றது. बाप को तरस पड़ता है, बेचारा ऊंच पद पावे तो अच्छा. பாபாவுக்கு அம்மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது இரக்கம் வருது. இந்த குழந்தை உயர்ந்த நிலை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். மேரே நிந்தா கரணைவால நா பனே, என்னை நிந்திப்பவர்கள் ஆக முடியாது. சத்குரு கா நிந்தக் டோர் ந பாயே, சத்குருவை நிந்திப்பவர்கள் அவருடைய வாசலை மிதிக்க முடியாது. கிஸ்கி நிந்தா, யாரை நிந்திக்கிறாங்க, ஷிவ் பாபா கி, ஷிவ் பாபாவை நிந்தனை செய்கிறான். ஐசே சலன் நகி சல்னி செய், அம்மாதிரியான நடத்தைகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. எம்மாதிரி பாப்கி நிந்தா, நம்முடைய நடத்தையின் மூலமாக பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடாது. இஸ்மே அகங்கார் கி பாத், இதில் அகங்காரத்தினுடைய விஷயமே இல்லை. ஆச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். अपना कल्याण के लिए देह की सब संबंध बुला देना. தனக்கு தானே நன்மை செய்து கொள்வதற்கு தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். உன்சே பிரீத் நகி ரக்னா, அதன் மீது நீங்கள் அன்பு செலுத்தக்கூடாது. ஈஸ்வர் கி ஹி மத் பர் சல்னா, ஈஸ்வரன் சொல்லக்கூடிய வழிப்படிதான் நடக்க வேண்டும். சப்கோ குஷ் கர்னா புருஷார்த், அனைவரையும் சந்தோஷப்படுத்த குஷிப்படுத்துவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். ஈஸ்வர் காகி மத்பர் செல்லா, அப்பனே மத்பர் நகி, தன்னுடைய மன வழியில் நடக்கக்கூடாது. குஷங் சே பச்சானாக, தீய நட்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணும். ஈஸ்வரிய சங்கு மீறனா, ஈஸ்வரனுடைய நட்பில் தான் இருக்கணும். குரோத் பௌத் கராப் ஹே, ஸ்வயம் கோ ஜலாத்தா ஹே, கோபம் மிகவும் மோசமானது, அது தன்னை தானே எரிக்கின்றது. குரோத் கே வஷ் ஹோக்கர் அவிக்ஞான் நஹி கர்ன, கோபத்துக்கு வசமாகி அவமரியாதை செய்யக்கூடாது. குஷ் ரஹ்னா சப்கோ குஷ் கர்னா புருஷார்த், தானும் குஷியாக இருந்து அனைவரையும் குஷிப்படுத்த வேண்டும், இதுதான் புருஷார்த்தம். वरदानम, स्नेह के रिटर्न में स्वयं को टान कर बाप समान बनने वाला संपन्न संपूर्ण भव. அன்பினுடைய பிரதிபலனாக தன்னைத்தான் மாற்றிக்கொண்டு பாப் சமான் ஆகக்கூடியவர்கள் संपन्न और संपूर्ण भव. स्नेह की निशानी, स्नेह की कमी देख नहीं सकते. அன்பினுடைய அடையாளம், அந்த அன்பானவர்கள்ட்ட என்ன குறை இருந்தாலும் அதை பார்க்க பிடிக்காது. स्नेह की गलती अपनी गलती समझेंगे,
யார் மேல் அன்பு இருக்கோ அது அவங்களுடைய குறையல்ல, தனது குறையாக நினைப்பாங்க. बाप बच्चों को कोई बात सुनता तो समझते मेरी बात. பாபா குழந்தைகளுடைய ஏதாவது விஷயத்தை கேட்கின்றார்கள் என்றால் பாபா உடனே நினைப்பார், இது என்னுடைய விஷயம். बाप बच्चों को अपना समान संपन्न और संपूर्ण देखना चाहिए. பாபா தனக்கு சமமாக குழந்தைகள் சம்பன்னமாக சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகின்றார். स्नेह की रिटर्न में स्वयं को टैन कर. இப்படிப்பட்ட தந்தையினுடைய அன்பின் மூலமா என்ன பண்ணும்? தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பக்த் தோ சிர் உத்தாக்கர் ரக்னே கே லியே பி தயார். கடவுளுடைய அன்புக்காக பக்தர்கள் தலை கூட சீவி கொடுக்க தயாரா இருக்காங்க. आप शरीर का सिर नहीं उतारो लेकिन रावण की सिर उतार दो. ஆனால் பாபா நம்மகிட்ட என்ன சொல்றாரு? நீங்கள் இந்த ஸ்தூல தலையை வெட்டி எனக்கெல்லாம் கொடுக்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ராவனுடைய தலையை வெட்டி கொடுத்துருங்க. ஸ்லோகன். अपनी रूहानी वाइब्रेशन द्वारा शक्तिशाली वायुमंडल बनाने की सेवा करना सबसे श्रेष्ठ सेवा है. தனது ஆன்மீக அதிர்வலைகள் மூலமாக சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடியவர்கள், எல்லையற்ற சேவை செய்யக்கூடியவர்கள் श्रेष्ठ सेवादारी. अव्यक्त इशारा. अब विश्व की आत्मा को अनेक प्रकार का इच्छा है. இந்த மாதம் பூரா நம்ம எது பார்க்குறோம்? இச்சா மாத்திரம் அவித்யா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் அநேக விதமான ஆசைகள் இருக்கின்றன. அர்த்தாத் காமனா பூரன் கர்ணிகா திட சங்கல்ப் தாரன் கரோ. அனைவருடைய ஆசைகள் விருப்பங்களையும் நான் பூர்த்தி செய்வேன் என்ற திட சங்கல்பத்தினை தாரண செய்ய. औरों की इच्छा पूर्ण करना अतः स्वयं की इच्छा मात्रम अविद्या बनाना. பிறருடைய ஆசைகளை நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்குத்தானே இச்சா மாத்திரம் அவித்யா என்ற நிலையில் இருக்க வேண்டும். ஜிசே தேனா அர்த்தாத் லேனா. எவ்வாறு? கொடுப்பது என்றாலே பெறுவது. ஐசே दूसरों की इच्छा पूर्ण करना था स्वयं को संपन्न. பிறருடைய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும்போது நீங்கள் தனக்குத்தானே சம்பன்னமாக ஆகின்றீர்கள். सदा यही लक्ष्य रखो, हम सर्व की कामनाएं पूर्ण करने वाले मूर्ति. சதா இந்த நினைவு வச்சுக்கோங்க, இந்த லட்சியம் வைங்க, நான் அனைவருடைய மன ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மூர்த்தி. ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கு, அதையெல்லாம் நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய மூர்த்திகள். ஆக இச்சா மாத்திரம் அவித்யா என்ற ஸ்திதியில் நம்ம இருக்கணும். ஏன்னா உலகத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு அநேக விதமான ஆசைகள் இருக்குது. ஸோ அந்த ஆசைகளை நான் தான் பூர்த்தி செய்யக்கூடிய காமதேனோ அப்படின்னு திட சங்கல்ப பண்ணு. ஒரு ஆசை பூர்த்தியான இன்னொரு ஆசை வந்துடுது. ஆனால் பாபா சொல்கிறார், நம்ம இச்சா மாத்திரம் அவித்யா என்ற நிலையை அடைய வேண்டும். கொடுப்பது என்றாலே பெறுவதுன்னு சொல்லிட்டார். மற்றவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய செய்ய நம்ம என்ன ஆயிரும்? சம்பன்ன ஆத்மாவாக ஆகின்றோம். இன்னைக்கு பாபா ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். மனவழி அசுர வழியிலெல்லாம் நடக்கக்கூடாது. அதன் விளைவு நம்ம ரொம்ப ஏமாற்றத்தை நம்ம அனுபவம் செய்வோம். அப்புறம் ஜென்ம ஜென்மாந்திரம் கல்ப கல்பாந்திரத்துக்கு பதவிங்கிறது நம்ம இழந்துடுவோம். அதனால் நல்லா புரிஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாபாவுடைய ஸ்ரீமத் பிரகாரம்தான் ஒவ்வொரு காரியம் செய்யணும். மன வழிப்படி நாம் நடக்கக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி. जीवन के सहारे प्यारे प्रभु मेरे, मन के मीत तुम्हीं हो. जीवन के सहारे प्यारे प्रभु
मेरे मन के मीत तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो, श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो, धड़कन तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जिससे कभी भी कोई न पूछे अपना तुमने बनाया, तेरी यादों में सुख अनुपम हर पल हमने पाया। दिन रात तू ही गीत होठों पे, दिन रात तू ही गीत होठों पे, बोल तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। उंगली पकड़ के राहों में तेरी हमको चलना सिखाया। भूले हुए हैं तन के नाते जब से तुमको पाया। तेरे आँखों के नूर है हम, तेरे आँखों के नूर है हम, मेरे दिल के दिल हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो, श्वास तुम्ही हो, प्राण तुम्ही हो, धड़कन तुम्ही हो, तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। जीवन के सहारे प्यारे प्रभु मेरे मन के मीत तुम्ही हो। எனதையும் உனதையும் இறைவனுடையதாக்குறவங்க தான் மகான் ஆத்மா.
He who regards mine and yours as the belonging of God is a great soul.